Hello everyone, welcome back to my channel. This is Learn with Sudarshan. நம்மளோட previous videos வந்து பாத்தீங்கன்னா Mathematics Class 12 NCERT syllabus exercise 5.1 that is continuity and differentiability ங்கற chapterல மொத்தமா 9 sums complete பண்ணிருக்கோம். இப்போ 10 sum தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். So 10 sum என்ன கொடுத்திருக்காங்கன்னா find all points of discontinuity whether the function is f of x equal to x plus 1 if x is greater than or equal to 1 and x square plus 1 if x is less than 1. அப்ப வந்து இங்க with respect to 1 அப்படினு கொடுத்தனால நம்ம x equal to 1 ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ a equal to 1 ன்னு தான் இருக்கும். இப்போ left hand லிமிட் எடுத்துக்கலாம். left hand லிமிட் LHL is equals to limit extend to 1 minus 1 ஓட கம்மியா இருக்குது இதான் x is less than 1. அப்போ இந்த ஃபங்க்ஷன் தான் எடுத்துக்கணும். x square plus 1 ங்கற ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். அப்போ இந்த லிமிட் எப்படி வரும்? லிமிட் h tends to 0. x க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம்? left hand லிமிட் எடுக்கும்போது a minus h ங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். that is a minus h the whole square plus 1 அப்படிங்கிறது வரும். இப்போ நம்ம இத சிம்பிளிஃபை பண்ணும்போது லிமிட் h tends to 0 a square plus h square minus 2ah plus 1 ங்கிறது வரும். இப்போவே நம்ம h க்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? that is a ங்கிறது என்ன 1 so 1 square plus 0 square minus 2 of 1 of 0 plus 1 அப்படிங்கிறது வரும். அப்ப என்ன வரும்? இந்த 0 இருக்கிறது எல்லாமே கேன்சல் ஆயிடும். 0 ன்னு வந்துரும். so 1 square plus 1 அப்பனா என்ன வரும் ஆன்சர்? 2 தான். 1 square is 1 தான். இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் லிமிட் எடுக்கிறோம். RHL is equal to limit extend to 1 plus 1 plus அப்படின்னு இருக்கும்போது என்ன வரும்? 1 ஓட அதிகமா இருக்கிற வேல்யூ x is greater than or equal to 1 னா ஃபங்க்ஷனோட வேல்யூ x plus 1. சோ அந்த ஃபங்க்ஷன் தான் இருக்கும். x plus 1 அப்படினு எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும்? லிமிட் h tends to 0. x க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம்? ரைட் ஹேண்ட் லிமிட்ல a plus h ங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்போ a plus h plus 1 அப்படிங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்றோம்னா என்ன வரும்? 0 போடுறோம், a க்கு வந்து 1 போடுறோம். அப்போ வந்து 1 plus 0 plus 1 which is 2. அப்போ left hand limit 2, right hand limit 2. So the function is continuous at x equal to 1 அப்படினு ப்ரூவ் பண்ணனும். இங்க இந்த ஸ்டேட்மென்ட் எழுதணும் நீங்க. அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் டோட்டலாவே கண்டினியூஸா ஐ மீன் கண்டினியூஸ் அட் ஆல் பாயிண்ட்ஸ் இல்ல ஏதாவது பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி இருக்கா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக நம்ம f of a ங்கறத எடுக்கணும். f of a ங்கிறது f of 1. அப்ப f of 1 ங்கறத எடுக்கும்போது equal to 1 அப்படிங்கற ஃபங்க்ஷன் satisfy பண்றது என்னது? x plus 1 தான். அப்போ இந்த ஃபங்க்ஷன் எடுக்கணும். x plus 1 equal to 1 plus 1 which is equals to 2. அப்போ left hand limit 2, right hand limit 2, f of 1 of 2. So the function is continuous at all points அப்படினு எழுதிட்டு there is no points of discontinuity அப்படினு சொல்லி இந்த சம்ம முடிச்சுக்கலாம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களோட கிளாஸ் 12 ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Thank you.